அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நான் செய்ய நினைக்கிற ஒரு 4 டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 4 ஸ்டைலுமே டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்கான ஸ்டைல்ஸ். இது இல்லாமல் நீங்கள் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங், கோல்டு, டெப்ட் இதெல்லாம் வச்சுக்கணும். சரிங்களா? அதெல்லாம் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். இந்த வீடியோ பதிவில் நான் நினைக்கிற ஒரு 4 டைப் ஆஃப் டைரக்ட் ஸ்டாக் பிக்கிங் ப்ளஸ் ஒரு போனஸ் டிப்பு. சரிங்களா? அதை பார்த்துடலாம். போனஸ் டிப்பை முதல்ல கொடுத்துட்றாங்க. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ போகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற பிரச்சனையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு மியூச்சுவல் ஃபண்டு பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்னா அந்த மியூச்சுவல் ஃபண்டில் எவ்வளவு பேர் எவ்வளவு காசு போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது தான். மொத்தமாக ஒரு 2000 கோடி இருக்குது அல்லது 5000 கோடி இருக்குன்னா அந்த 5000 கோடியையும் ஒரு ஃபண்டு மேனேஜர் அவர் ஒரு டீம் ரெக்ரூட் பண்ணி ஒரு ஆஃபீஸ் செட்டப்லாம் போட்டு அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்ஸ் வாங்கி அதிலிருந்து ரிட்டர்னை எடுத்து அவங்களுடைய ஃபீஸ், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோலாம் கழிச்சிட்டு உங்ககிட்ட கொடுப்பாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா லாங் டேர்மில் 10 வருஷம் 20 வருஷத்தில் எந்த மியூச்சுவல் ஃபண்டு நல்லா பண்ணுங்கிறது தெரியாது. அதனால தான் இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்க்கு எப்பொழுதுமே போங்க, லாங் டேர்மாக இருந்தா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அப்போ எப்போ தான் மியூச்சுவல் ஃபண்டு டைரக்ட் இன்வெஸ்டிங்க்கு போகிறது அப்படின்னா நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக் வாங்கி 8% 10% ப்ராஃபிட் வந்தால் வித்தரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லது 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் ப்ராஃபிட் எடுக்கணும், அதாவது நல்ல ப்ராஃபிட் வந்தால் நான் எடுத்துப்பேன், நல்லா ப்ராஃபிட் வரலைன்னா நான் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணிப்பேன், அந்த மாதிரி நினைக்கிற நபராக இருந்தால் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டோடைய என்ஏவி சார்ட்டை பாருங்கள். அது 1 வருஷம் 2 வருஷம் அப்படி கரெக்ஷன் ஃபேஸ்லலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மியூச்சுவல் ஃபண்டு மார்க்கெட் எப்போ டேர்ன் அரவுண்ட் ஆகுதோ அப்போ மியூச்சுவல் ஃபண்டு கொஞ்சம் மேலே எழும்பி உங்களுக்கு ஓரளவு ரிட்டர்ன் கொடுக்கும். அப்போ நீங்கள் விற்றுக்கலாம். இது ஒன்லி ஃபார் ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. என்னடா இது மியூச்சுவல் ஃபண்டை எப்பொழுதுமே லாங் டேர்முக்கு தானே எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னா என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு 2% 4% போனாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன அப்படின்னா ஒரு 10% அல்லது 20% ப்ராஃபிட் கிடைச்சா போதும், அந்த காசை நான் எடுத்துடணும். அதே சமயம் நான் விற்று வாங்கி ஸ்டாக்கை பிக் பண்ணுறது அதெல்லாம் என்னால் முடியாது. நான் பிக் பண்ணுற ஸ்டாக்கு ஜங்க் ஸ்டாக்காக ஆயிடுச்சு, லாஸ் ஆயிடுச்சுன்னா என்னால் விற்க முடியாது. என்னால் அந்த சைக்காலஜி இல்லை அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிக்கலாம். வாங்கிட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டு கீழே உடஞ்சாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். எப்படியா இருந்தாலும் அது ஒரு பீரியடில் ரெக்கவர் ஆகி மேலே எழும்பும். அப்போ வித்துட்டு வரணும். ஸோ வந்தால் கெயின் உடனே வந்துடும், இல்லாட்டி நீங்கள் வெயிட் பண்ணி பின்னாடி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த போனஸ் டிப். இதே வீடியோ பதிவில் இன்னொரு போனஸ் டிப்பையும் கொடுத்துட்றேன். அடடா சர்ப்ரைஸு அப்படின்னு நினைக்காதீங்க, இது முக்கியமான இன்ஃபர்மேஷன் கூட. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா HDFC டாப் 100 ஃபண்டு அப்படின்னு ஒரு ஃபண்டு இருந்துச்சு. அந்த ஃபண்டினுடைய மேனேஜர் பிரசாந்த் ஜெயின். அவர் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஃபண்டு மேனேஜராக இருந்தார். புரியுதுங்களா? 2005 அந்த டைம்லலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஃபண்டு ரொம்ப வருஷமாக நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணலை. அவர் என்ன ஹோல்டிங்ஸ் வச்சுருந்தாரு அப்படின்னா இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருந்தாரு. இன்ஃபோசிஸ்லாம் பெர்ஃபார்மே பண்ணலை. எல்லாரும் அவரை திட்டினாங்க. இருந்தாலும் அவருடைய கன்விக்ஷன் என்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ் மேலே எழும்பிடும் அப்படிங்கிறது தான். ரொம்ப வருஷம் கழிச்சு இன்ஃபோசிஸும் மேலே எழும்பி அவருடைய ஃபண்டும் திருப்பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் பல வருஷங்களாக அந்த ஃபண்டு நல்ல ரிட்டர்னே கொடுக்கல. சரி, இதுக்கும் இந்த போனஸ் டிப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க. அந்த ஃபண்டு மேனேஜர் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்டு மறுபடியும் பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபண்டில் இருந்து அவர் குவிட் பண்ணி வெளியில் போயிட்டார். அவர் வெளியில் போகும் பொழுது அந்த ஃபண்டினுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 90,000 crore 90,000 கோடியை ஒரு ஃபண்டு மேனேஜர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அவர்னால ஆல்ஃபா ஜென்ரேட்டே பண்ண முடியாது. ரொம்ப 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 கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும். அதாவது ஆல்ஃபா அப்படிங்கிறது என்னன்னா நிஃப்டி 50 விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ
நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு 40,000 கோடி 50,000 கோடி அந்த மாதிரிலாம் போயிருச்சு, மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஹேர்டு மென்டாலிட்டி, எல்லாரும் போய் காசை கொண்டு போய் அந்த ஃபண்டில் போடுவாங்கல்ல, அப்போ போடும்பொழுது நீங்கள் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு கொஞ்சம் உஷாராக அந்த காசை வந்து அதில் போடாமல் வேறு ஏதாவது நல்ல ஃபண்டு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்து போடுங்க. இதுதான் என்னுடைய போனஸ் டிப்பு. என்னுடைய முதல் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இன்னும் கரெக்ட் ஆகும், ரெக்கவர் வந்து வி ஷேப் ரெக்கவரி இருக்காது, ரொம்ப வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அதனால தான் மார்க்கெட்டு வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் 90% இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு என் மனசுக்குள்ளே இருந்தாலும், ஒரு 10% வந்து என்ன தோணுது அப்படின்னா, எப்பொழுதுமே மார்க்கெட் வந்து எல்லா ஃபினான்சியல் எக்ஸ்பர்ட்டும் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நடந்த வருஷங்கள்லாம் பல இருக்குது. அந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து உங்கள் மனசில் விதைச்சிட்டு, உடனே வந்து இந்த எண்ணத்தை விதைச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் போய் நீங்கள் பாட்டுக்கு ஸ்டாக்கை வாங்கி குமிச்சிடாதீங்க. மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. அதுதான் வந்து நடக்கிற மாதிரி நல்லாவே தெரியுது. ஸோ டோன்ட் பி இன் அ ஹரி. சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றுக்கு வந்து என்ன ரூல் அப்படின்னா, நான் வந்து மார்க்கெட் உடையுது, இருந்தாலும் என்னால் டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா நம்ம புல் மார்க்கெட்டை 4 வருஷத்துக்கு பார்த்துருக்குறோம்ல. ஸோ காசை போட போட வந்து அதிகமான ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்ம வந்து இன்னமும் வந்து அந்த ஹேங் ஓவர்லேருந்து வெளியிலவே வரலை. அதனால தான் வந்து இந்த பியர் மார்க்கெட்டோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ஒரு 4 மாதம் தான் ஓடி இருக்குது. சரிங்களா? அதனால் நமக்கு வந்து மனசுக்குள்ள என்ன மாதிரி எமோஷன் இருக்குன்னா வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதுவும் யங் இன்வெஸ்டராக இருந்தால் கண்டிப்பாக பண்ணுவீங்க. ஆனால் மார்க்கெட் வந்து அதோடைய மூடு வந்து எப்படி இருக்கும் தெரியுங்களா? எல்லாருமே இப்படி தான் நினைப்பாங்க அப்படிங்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கும். எல்லாரையுமே வந்து சாவடித்து சாம்பார் வச்சு பார்த்தீங்களா, நான்வெஜ் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக் வந்து மேலே எழும்போம். ஜங்க் ஸ்டாக்காக இருந்தால் மேலே எழும்பாது. சரி, நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றுக்கு வந்துடுறேங்க. என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஒன்று வந்து ரேப்பிட் டபுளிங் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, மார்க்கெட் உடையுது, நான் டெம்டேஷனில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். ஆனால் என்னுடைய காசு எவ்வளவு வருஷத்தில் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிறது தான் ரேப்பிட் டபுளிங். அப்போது இந்த மார்க்கெட் உடையுது அப்படிங்கிறப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணாமல் காசு எல்லாத்தையும் பத்திரமா எஃப்டியில் வச்சுக்கிட்டே இருப்பேன். எப்போ வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு நல்ல குவாலிட்டியான பங்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டிசிஎஸ், அதுக்கப்புறம் வந்து நம்ம விப்ரோ, அல்லது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, ஒரு டாடா ஸ்டீல், டாடா மோட்டார், இதெல்லாம் வந்து மறுபடியும் பயங்கரமாக உடஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் குவாலிட்டியான பங்குகள். இந்த குவாலிட்டியான பங்குகளில் நான் பிரித்து பல்க் இன்வெஸ்டிங் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து அது ஈஸியாக வந்து டபுள் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் கேப் பங்குகளாக இருக்கிறதுனால நம்ம இந்தியன் எக்கானமி க்ரோ ஆகும் பொழுது 52 வீக் ஹையையும் பிரேக் பண்ணி இது மேலே போய் மறுபடியும் வந்து டபுளாக வந்து பீட் பண்ணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி ஒன்று, நல்ல குவாலிட்டி பங்குகளை நல்ல விலையில், ரொம்ப சீப்பான விலையில் பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு. இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மார்க்கெட் உடையும் பொழுது காசை வந்து இன்வெஸ்டே பண்ணாமல் பொறுமையாக வெயிட் பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. புரிஞ்சிருச்சுங்களா நான் சொல்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி? இப்போது டிசிஎஸ்ங்கிறது வந்து 4,500 போச்சு. சரிங்களா? அது 2,500 வந்து வருமா அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. இப்போ 2,500 வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். 2,500 வந்துச்சுன்னா பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதுக்கும் கீழே போச்சுன்னா இன்னொரு பல்காக இன்வெஸ்ட் பண்ணுவேன். ஸோ 2,500 5,000 வந்து 5 வருஷத்துக்குள்ள அல்லது 4 வருஷத்துக்குள்ள டபுள் ஆயிரும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய ப்ரெடிக்ஷன். அப்போது 2,500 வர்ற வரைக்கும் வந்து இந்த மார்க்கெட் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதா அப்படின்னு வந்து நான் வந்து யோசிக்கிறேன். ஸோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே என்ன சொல்லுது அப்படின்னா, கண்டிப்பாக வந்து 4 வருஷம் வந்து மார்க்கெட் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருச்சு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் மார்க்கெட் நாட் கிவிங் குட் ரிட்டர்ன் திஸ் இயர் இஸ் ஸோ ஹை. அதே போல் வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் மேலே டாரிஃபாக போட்டுட்டு இருக்கிறாரு. உலக எக்கானமியில் வந்து நிறையா வந்து அலைகள் அடிச்சுக்கிட்டே இருக்குது. எங்கே பார்த்தாலும் இன்ஃப்ளேஷனு, எக்கானமி வந்து ஒரு மாதிரி டீக்ரோத் ஆகிட்டு இருக்கு, டீக்ளோபலைசேஷனை நோக்கி போயிட்டுருக்கு. இது எல்லாமே சரி பண்ணணும், ஆனால் ஓவர் நைட்டில் சரி பண்ண முடியாது. ஸோ இந்த வருஷம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலாம் அப்படிங்கிறதா வந்து என்னுடைய புரிதல். ஸோ அதுக்காக நான் வந்து கேஷை வந்து கேஷாகவே வச்சுருக்கிறேன். இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நல்ல வாய்ப்புக்காக வந்து வெயிட் பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று. இந்த நல்ல வாய்ப்புகள் வந்து சேஃப்டி ஜாஸ்தி, குவாலிட்டி ஜாஸ்தி, அதே சமயம் சரியான விலையில், சீப்பான விலையில் பிடிக்க முடியுமா? பிடிச்சா வந்து மணி வந்து 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷத்தில் டபுள் ஆயிரும். அதுதான் வந்து ரேப்பிட் டபுளிங் ஸ்ட்ராட்டஜி.
இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்றில் நம்ம என்ன பேசணும் அப்படின்னா, பல்காக காசை கொண்டு போய் எஃப்டி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் வச்சுட்டு அதை பல்க் இன்வெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று. இன்வெஸ்டே பண்ணாமல் அந்த வேல்யூக்காக வெயிட் பண்ணி ஈஸியாக வந்து ஃபாஸ்ட்டாக டபுள் பண்ணுறது தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஒன்று. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 2ல் நம்ம வர்ற ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த எஃப்டியில் இருந்து வர்ற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல, அந்த காசை எடுத்து நான் சிப் பண்ணுவேன். சரிங்களா? எப்போ சிப் பண்ணுவேன், எதில் சிப் பண்ணுவேன் அப்படின்னா, இப்போ அதிகமாக உடஞ்சிருக்கும்ல, நல்ல வேல்யூவேஷனில் வந்து இருக்கும்ல, பி வந்து 20க்கு கீழே, அதே சமயம் வந்து குவாலிட்டி நல்லா இருக்கிற பங்குகள். உதாரணமாக இப்போ நாட்கோ கூட வந்து பயங்கரமாக உடஞ்சிருக்கு. இப்போ வந்து நாட்கோவில் வந்து அந்த காசை வந்து இன்ட்ரெஸ்ட் காசை வந்து சிப் பண்ணலாம். ஆனால் நாட்கோ வந்து ஸ்மால் கேப்னு உங்களுக்கு தெரியும்ல, ஸ்மால் கேப்பை நம்ம டேரெக்டாக வாங்குறதுக்கு நம்ம அட்வைஸ் பண்ணுறதே கிடையாது, இண்டெக்ஸில் தான் போடுங்கன்னு சொல்கிறது. ஒரு உதாரணத்துக்காக நாட்கோ சொல்கிறேன். இதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இதே மாதிரி வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு, இதே மாதிரி டிசிஎஸ், இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே உங்களுக்கு நல்லாவே வந்து கரெக்ஷன் ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு. இன்னமும் வந்து கரெக்ஷன் இருக்கலாம், அல்லது இந்த இடத்துல வந்து ஸ்டேபிளாக வந்து டைம் கரெக்ஷன் கொடுக்கலாம். என்ன நடக்கும்னு யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் வர்ற அந்த பல்க் இன்வெஸ்டிங்கான காசில் இருந்து வர்ற வட்டியை இந்த மாதிரி சிப் பண்ணுறது, 1-2 வாங்கிட்டே போகிறது. லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸு எதெல்லாம் கரெக்ஷன் ஜோனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வீடியோக்கள் வந்து நிறைய போட்டாச்சு ஆல்ரெடி. ஸ்டாக்கு வேலை குறையுது அப்படிங்கிறதுக்காக அது வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குங்கிறது அர்த்தம் கிடையாதுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, P/E ரேஷியோ வந்து 20க்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதுனால அது வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கிறதுங்கிறது அர்த்தம் கிடையாது. சரிங்களா? இது 2வது லெவல் திங்கிங். ஸோ மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் திங்கிங் இருக்குது. ஸோ ஸ்டாக் ப்ரைஸ் வந்து உடஞ்சிருக்கான்னு பாருங்கள், அது நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் இருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஹிஸ்டாரிக்கலாக எவ்வளோ EPS கொடுத்துருக்குறாங்கிறத பாருங்கள். அதுக்கப்புறமும் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்டாக்கு கண்டிப்பாக வந்து ஸ்டாக் மார்க்கெட் எந்திரிக்கும் போது இந்த ஸ்டாக் வந்து மேலே எழும்பும். ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னமும் ஃபர்தராக வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது மார்க்கெட் உடஞ்சா. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம விட்டுறக்கூடாது. அதுக்காக நம்ம ஃபிக்ஸட் இன்கம்லேருந்து வர்ற வட்டியை மட்டும் சிப் பண்ணுறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 2. இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 3ங்கிறது பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜிங்க. அதாவது இன்ஃபோசிஸ் மாதிரி ஸ்டாக்கை 1995 2000 இந்த பீரியடில் வெறும் 10,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னைக்கு பல கோடிகளுக்கு அதிபதிகளாக இருப்பாங்க. அதே சமயம் டிவிடெண்டும் வந்து ஏகப்பட்ட காசாக வந்திருக்கும், வாங்கி சாப்பிட்ருப்பாங்க. இதே மாதிரி விப்ரோவுக்கும் சொல்லலாம். இந்த மாதிரி குவாலிட்டியான பங்குகள் ஒரு 10-15 பேர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி பெருசாலாம் தெரியாது, சும்மா ஒரு 10,000 ரூபா போட்டுட்டு மறந்துடுவாங்க. ஸோ நம்மளும் அதே மாதிரி இன்னைக்கு சூழ்நிலைக்கு ஒரு 25,000 ரூபா போட்டு மறந்துடுவோம். அப்படிங்கிறது தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 3. ஸோ மறக்கணும் அப்படின்னா அந்த பங்கு லைஃப் லாங்குக்கு வந்து இருக்கிற பங்காக இருக்கணும். உதாரணமாக டாக்டர் ரெட்டி, உதாரணமாக ITC அல்லது TCS. ஸோ இப்போ இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் கண்டிப்பாக வந்து 25 வருஷத்துக்கு மேலேயும் இருக்கும் அப்படிங்கிற கன்விக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த கம்பெனிகள் ஒரு 10 கம்பெனியை எடுத்து இந்த மாதிரி 25,000 போட்டுட்டு மறந்துடுறது. நம்ம சாகிற வரைக்கும் அந்த ஸ்டாக்கை வந்து யோசிக்கிறதே கிடையாது, அதை விட்டுறது. நமக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்படியே வந்து பாஸ் ஆன் பண்ணிட்டு போகிறது. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் வந்து பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜி. இந்த பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் அந்த பங்கு குவாலிட்டியான பங்குன்னு உங்களுக்கு தெரியும், நல்லா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். நீங்கள் போட போகிற அமௌண்ட் வெறும் 25,000 தான், அது தொலைஞ்சு போச்சுன்னு நீங்கள் நினச்சிட்டு ஒரு 10 ஸ்டாக்கில் வந்து 25,000 அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா போட்டுட்டு விட்டுறது. உங்களுக்கு 2 லட்ச ரூபா ஜாஸ்தியாக இருக்குன்னா 10,000 ரூபா போட்டு மறந்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதுதான் பை அண்ட் ஃபர்கெட். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து எப்படி வந்து ஸ்டாக்ஸை பிடிக்கிறது? இப்போ உதாரணமாக இப்போ இருக்கிற மார்க்கெட் கரெக்ஷனில் TCS வந்து ஓரளவு கரெக்டாக இருக்குது. சரிங்களா? அதை கண்டிப்பாக பிடிக்கலாம். ITC கூட வந்து நல்லா வந்து கரெக்டாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்டர் ரெட்டி நல்ல பங்கு. இண்டஸ்இண்ட் பேங்க்கு கொஞ்சம் மிட் கேப் பேங்க்கு தான். ஸோ இண்டஸ்இண்ட் பேங்க்கு வேணாம். அது இல்லாமல் வந்து நம்ம HDFC பேங்க் வந்து ரொம்ப வருஷமாக கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோ மோட்டார் கார்ப்பு வந்து பாருங்கள் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது. ஸோ அதுவும் Nifty 50க்குள்ளே உள்ள பங்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து பாருங்கள் நல்ல வேல்யூவேஷன் ஜோனில் இருக்குது. டாடா ஸ்டீலு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டானதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி 25,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு மறந்துடுறீங்க. அந்த ஸ்டாக்கு என்ன ரிசல்ட் கொடுக்குது எதுவுமே வந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிறதில்ல. இதுதான் பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான போர்ட்ஃபோலியோவை நீங்கள் தனியாக வந்து வாங்கிட்டு நீங்கள் அது பாட்டுக்கு விட்டுறணும். புரியுதுங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம டச்சே பண்ணக்கூடாது வாங்கினதுக்கப்புறம். நன்றி. அடுத்த ஸ்ட்ராட்டஜியை நான் சொல்லிடுறேன்.
இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 3ல நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்களான்னு தெரில. இன்ஃபோசிஸை வந்து 1990 2000 வாங்கும்போது ஐபிஓ ப்ரைஸு வெறும் சின்ன கம்பெனியாக தான் வாங்கியிருப்பாங்க. அது இப்போ கோடியாக இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ இன்ஃபோசிஸ் வந்து லார்ஜ் கேப்பு. இப்போ வந்து வாங்கணும்னா வந்து அந்த மாதிரி ரிட்டர்ன் கொடுக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ போன ஸ்ட்ராட்டஜி வந்து டிஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, டிசிஎஸ் மாதிரி பங்குகளை வந்து லார்ஜ் கேப் பங்குகளை வாங்கி அப்படியே பை அண்ட் ஃபர்கெட், அது வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து க்ரோ ஆகிட்டே இருக்கும். அதே போல் வந்து டிசிஎஸ் மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து இன்ஃபோசிஸ் இந்த பீரியடில் கொடுத்த குரோத்தை வந்து இனிமேல் வந்து அந்த மாதிரி கொடுத்துருமா அப்படின்னா கொடுக்காது. ஏன்னா ஆல்ரெடி மிகப்பெரிய கம்பெனியாக வளர்ந்துருச்சு. அதே சமயம் வந்து சோடையும் போயிடாது, புரியுதுங்களா. ஏன்னா 140 கோடி மக்கள் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் வந்து இன்னமும் வந்து க்ரோத் பொட்டன்ஷியல் நிறையா இருக்குது. ஆனால் இன்ஃபோசிஸ் வந்து 1995 இப்போ வரைக்கும் கொடுத்த குரோத்தை டிசிஎஸ்ஸை நீங்கள் இப்போ 25,000 ரூபா கொடுத்து வாங்கி வச்சுட்டு ஃபியூச்சரில் கொடுக்குமானா கொடுக்காது. ஆனால் டாக்டர் ரெட்டி கொடுக்க வாய்ப்பு இருக்கா? கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 1 லட்சம் மார்க்கெட் கேப் தான், அது 14 லட்சம் மார்க்கெட் கேப்பாக போகலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன அப்படின்னா, பை அண்ட் ஃபர்கெட் ஸ்ட்ராட்டஜிங்கிறது வந்து நல்ல குவாலிட்டியான பங்குகளை வேல்யூ ஜோனில் பிடிச்சிட்டு அதை விற்காமல் அப்படியே வச்சிருக்கிறது, அதை வந்து மானிட்டர் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி, புரியுதுங்களா. நீங்கள் நினைக்கிற அந்த இன்ஃபோசிஸ் மாதிரி மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி 4. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நீங்கள் வந்து எதிர்பார்க்க வேண்டியது வந்து என்னென்னா, இன்ஃபோசிஸுக்கு ஈக்குவலண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி சரிங்களா. இன்ஃபோசிஸை நீங்கள் வந்து 1995 2000 வாங்கும்போது அது ஒரு ஸ்மால் கேப்பு, புரியுதுங்களா. இன்ஃபோசிஸ்லாம் எவ்வளோ பெரிய கம்பெனியாக வந்துடும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ உங்களுக்கு அப்படி தெரியுது. பின்னோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்ஃபோசிஸில் 10,000 கூட போட்டிருக்க மாட்டீங்க, புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி பெட்டை எடுக்கிறதுக்கு தான் ரிஸ்கி மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது ரிஸ்கி மல்டி பேக்கர் ஸ்ட்ராட்டஜினா, நல்ல பங்குகள், க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கிற பங்குகள், அதாவது மல்டி பேக்கராக வந்து இன்ஃபோசிஸ் அளவுக்கு அந்த ரிட்டர்னை கொடுக்கக்கூடிய ஸ்டாக்ஸ். உதாரணமாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்காக இருக்கட்டும், அல்லது வந்து வேறு எந்த ஸ்டாக்கு சொல்லலாம், உங்களுக்கு நாட்கோவை சொல்லலாம். கண்டிப்பாக வந்து நாட்கோவை வந்து நான் சொல்லுவேன் இந்த லிஸ்ட்டில். இது கூட சேர்த்து உங்களுக்கு வந்து இந்த டிடிகே பிரஸ்டீஜ், பஜாஜ் கன்சியூமர். டிடிகே பிரஸ்டீஜ்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க. பஜாஜ் கன்சியூமர் வந்து அகெயின் இது வந்து ஃபெயில் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் வந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா, ரிஸ்கி மல்டி பேக்கர். இந்த கம்பெனிகள் வந்து உங்களை வந்து முழுசாக வந்து இழக்க வச்சிரும் பணத்தை, சரிங்களா. அந்த வாய்ப்புகளும் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு அமௌண்ட்டை வந்து இந்த மாதிரி வந்து பொட்டென்ஷியலாக வந்து பயங்கரமாக க்ரோத் கொடுத்துரும் அப்படின்னு வந்து நம்ம நினைக்கிற கம்பெனிகளில் வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொசிஷனை எடுத்துக்கிறது தான் வந்து ரிஸ்கி மல்டி பேக்கர். இந்த ரிஸ்கி மல்டி பேக்கரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பை அண்ட் ஃபர்கெட் பண்ண முடியாது. இப்போ நாட்கோ ஃபார்மா வாங்கிட்டீங்க அப்படின்னா யூ ஹோல்ட் ஆன் டு இட், புரியுதுங்களா. எப்போ வரைக்கும் ஹோல்ட் ஆன் டு இட்? அந்த கம்பெனி வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுக்க அந்த கம்பெனியை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் நினைக்கிற டைரெக்ஷனில் தான் அந்த ஸ்டாக்கு போகுது அப்படின்னா கன்விக்ஷனை வளர்க்க இன்னும் கூட வந்து அதில் வந்து பொசிஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களால் வந்து அந்த பணத்தை இழக்க முடியும். அதே சமயம் நீங்களும் லைஃப்பில் க்ரோ ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ரிஸ்கி மல்டிபேக்கர் ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் கம்மியாக தான் பணத்தை ஒதுக்கணும். அதே சமயம் வந்து கன்விக்ஷனை நிறையா பில்டு பண்ணி நாலேஜை நிறையா வளர்த்துட்டு தான் வந்து நீங்கள் வந்து இதில் வந்து இன்னும் வந்து அதிக பொசிஷன் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு இன்ஃபோசிஸ் மாதிரி அந்த ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறீங்க. அதே சமயம் இந்த ஸ்ட்ராட்டஜியில் நீங்கள் மறக்க முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா எப்படி டைட்டனை 25 ரூபாய்க்கு வாங்கிட்டு 650 ரூபாய்க்கு வாங்கினாரோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி. அதுக்காக டைட்டன் ஒரே ஸ்டாக்கை மட்டும் வாங்கிட்டு இருக்க கூடாது, புரியுதுங்களா. ஒரு 10 ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வரணும். ஸ்லோவாக அண்ட் ஸ்டெடியாக வந்து அதில் வந்து பொசிஷனை வந்து பில்டு பண்ணணும். க்ரோத்தை வந்து அள்ளி கொடுக்க இன்னும் கன்விக்ஷனை வளர்த்துட்டு அது மேலே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக ரிஸ்க் எடுத்து அதிகமாக நாலேஜை வளர்த்து அதிகமாக வந்து ரிட்டர்னை வந்து பார்க்குற ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஃபெயிலியர் நிறையா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாலேஜ் இஸ் த கீ. ஸோ தொடர்ந்து வீடியோ கேளுங்க, நிறையா கற்றுக்குங்க, சரிங்களா. நன்றி.